ஹாய், இந்த வீடியோவில் வோல்டாஸ் டிஷ்வாஷரை பார்க்க போகிறோம். மினி டிஷ்வாஷர் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீட்டில் 2 ஆள் இருக்கவங்களுக்கு இந்த டிஷ்வாஷர் செட் ஆகும். இது எந்த அளவுக்கு பாத்திரத்தை சுத்தம் பண்ண போகிறதுன்னு பாருங்கள். சாம்பிளுக்கு பாத்திரம் எடுத்து உள்ளே வைக்கிறேன். கீழ் ரேக்கில் வைக்கிற பாத்திரத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஃபேன் சுற்றுறது வச்சுருக்காங்க. மேலே இருக்க ரேக்கில் இருக்க பாத்திரத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. இதை நான் வாங்கி ஒரு நாள் தான் ஆயிருக்கு. 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லைவ் டெமோவாக காட்ட போகிறேன் இது எப்படி பாத்திரத்தை கழுவுதுன்ட்டு. வச்சுருக்க பாத்திரம் எல்லாமே பிளேட்ஸ் தான். இப்போது ஒரு சாப்பாடு குண்டா பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரத்தை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சாப்பாடு பாத்திரத்தை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாத்திரத்தை அடிக்கிறதுக்கப்புறம் இதை சுற்றி பார்த்துக்கணும். எந்த ஒரு பாத்திரத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இந்த ஃபேன் பின்னாடி சுற்றணும். இல்லைன்னா பாத்திரம் ஒழுங்காக வாஷ் ஆகாது. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் என்னவோ அந்த டைமிங்க்கு நம்ம செட் பண்ணிக்கணும். ஒன் ஹவர் 35 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மிஷின் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படியா வருதுன்னு சொல்கிறேன். 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. எண்டுன்னு சொல்லி ப்ரோக்ராம் காட்டிடுச்சு. இப்போ மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதோட க்ளீனிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காட்டுறேன். என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற பாத்திரம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இது சரியாகவே க்ளீன் பண்ணாதுங்க. சின்ன மிஷின் தான் இப்படி பண்ணுதான்னு எனக்கு தெரியல. என்னோடய ரிவ்யூ நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த மிஷினை. பிளேட் கரண்ட்டெல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்கு. ஆல்ரெடி அழுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் என்னமோ க்ளீன் பண்ணியிருக்கோம் என்ன தெரியல. கீழே இருக்கிறத பார்க்குறோம். இது 2 பேருக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கான மிஷினு. பிளேட்லாம் நல்லா கழுவிட்டு பெரிய பெரிய பாத்திரத்தை வாஷ் பண்ணதுக்கு இது செட் ஆகாது. அதெல்லாம் நம்ம கையிலே தான் வாஷ் பண்ணிக்கணும். இதுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வாஷ் பண்ணுறதுல அதிக செலவு தான். அப்புறம் வோல்டாஸில் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்ம என்ன தான் காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. நானே பர்சனலாக போய் தான் காண்டாக்ட் பண்ணேன். இதாங்க இப்போதைக்குள்ள கண்டிஷன். நான் இந்த 1 டேயில் ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி மினி டிஷ்வாஷர் மிஷினை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூ கமெண்ட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. இதோட வீடியோட லிங்க், இந்த ப்ராடக்ட் நான் எது மூலயமா பை பண்ணேன், இந்த ப்ராடக்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்குகிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.